இந்த மாதிரி ஒரு டைமுங்க பல்லாக்கொட்டையில் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்துங்க சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. அப்படி இருக்குது ஹரி, சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து பலாப்பழ சீசன் கூட. அப்போ பார்த்திங்கன்னா பலாப்பழ சீசனில் ஈஸியாக நம்ம பலாக்கொட்டை கிடைக்கி. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சமைச்சிடலாங்களாம்மா? சமைச்சிடலாம். இந்த பலாக்கொட்டையை வந்துங்க தட்டி மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு கல்லை வச்சு ஒரு தட்டு தட்டுனா காய் இந்த மாதிரி உடஞ்சிருங்க. மேலே இருக்கிற தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தோல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, இப்படி உரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி பலாக்கொட்டையில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சாச்சு. இந்த கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பலாக்கொட்டையே வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கொட்டையை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்லேயே இருந்தால் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் இட்டு எடுத்துக்கோங்க. குழம்புக்கு வந்து மசாலா பொருள் வறுத்து அரைக்கணுங்க. அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்துட்டு வறுத்து அரைச்சிக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 3 கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி 4ங்க, அரை மூடி தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் பட்டைங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகுங்க, 2 ஸ்பூன் வரமல்லிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளையெல்லாம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை தீக்குள்ள போட்டு சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் யார் யார் சுட்டு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் 90s 80s அந்த மாதிரி. ஆமாம்மா? எண்ணெய் வெஞ்சிருச்சுங்க. மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி கூடவே சீரகம், பட்டை, சோம்பு, ஏலக்காய்ங்க, மிளகு, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சுங்க. கூடவே தேங்காய் துருளையும் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் பூவில் இருக்கிற ஈரப்பாதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டுக்கலாங்க. இப்போ போட்ட பொருளெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டுங்க நம்ம வறுத்து வச்சது வந்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ வறுத்த பொருளை மசாலாவாக அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, கட் பண்ணி வச்சுக்கிற 2 பச்சை மிளகா, கூடவே கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாங்க. சிக்கன் மசாலா போடையில் நல்லா குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம கடையில் வாங்கின சிக்கன் மசாலா தான். நல்லா பச்சை வாசனை போக மட்டும் நல்லா வதக்கிட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்திடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து மசாலா இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குங்க. உங்களுக்கு ஒன்றா கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாகவோ கூடுதலாகவோ வச்சுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. அப்பப்போ மட்டும் எடுத்து கலக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே போச்சுன்னா சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிருங்க. அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த பலாக்கொட்டையும் நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பும் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இறக்கி சூடாக சாப்பிட்றலாங்க மாமா? சாப்பிட்றலாம். அப்படியே குழம்பு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க. தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, திக்காமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் கெட்டியாக இருந்ததுன்னா இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்பு ரெடி. இப்போ வந்துங்க பலாப்பழ சீசனுங்க. இந்த சமயத்தில் நம்மளுக்கு பலாக்கொட்டை வந்து ஈஸியாக கிடைக்கி. இந்த குழம்பு வந்துங்க சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. அப்படியே ஹரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழம்பு வச்சுருந்தா அன்றைக்கே சொன்னால் அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குது அப்படின்னா.
அப்படியே சுட சுட ஆவி பறக்க மன செமையாக இருக்குது. ஹரிராஜன் அப்படி இருக்குது ஹரி? சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே பலாக்கொட்டை வேக வச்சிட்டோம். இந்த மசாலில் வந்து எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. இந்த மசாலாலாம் இறங்கி அப்படியே இந்த பலாக்கொட்டை சாப்பாடோட வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. குழம்பு எப்படி இருக்குதுங்க? கறி குழம்பாட்டு இருக்குதுங்களாம்மா? உண்மையாலுமே சப்பாத்திக்கெல்லாம் மாமா வேற லெவலில் இருக்குமாம்மா அந்த குழம்பு. இந்த சமயத்தில் ஈஸியாக பலாக்கொட்டை கிடைக்குங்க. இந்த குழம்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சமைச்சு சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.